பண்ணுறீங்க? வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்கள் சுண்டல் கேட்டீங்களா, அதனால சுண்டல் செஞ்சுட்டு இருக்கிறேன். பாருங்க எவ்வளோ வேக்காடாக இருக்குது. கொண்டக்கடலை சுண்டல். சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல். எடுத்துட்டு கொண்டக்கடலை சுண்டல் சூப்பராக சுண்டல் பண்ணி வச்சு, இது வந்து 1/2 லிட்டர் பால் கெட்டு போச்சு. அதை வச்சு ரசகுல்லா சுண்டல் போடுறேன். சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு வேற எதுவும் இல்லைங்க. இதுதான் சுண்டல் ரசகுல்லா. ஏதோ நான் செஞ்சதெல்லாம் இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சுண்டல் ரசகுல்லா வச்சு ஊற்றியாச்சு. சுண்டல் ரெடி, சாப்பிடலாம். ஓகே, நாங்கள் ஒரு ரசகுல்லா சுண்டல் சாப்பிடலாம். இதுதான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ். நான் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் செஞ்சேன் ரசகுல்லா. இதுக்கு முன்னாடி செஞ்சதுல என் பொண்ணு செய்வா நிறையா. நான் வந்து இன்னைக்கு பால் வேஸ்ட் ஆகி போச்சேன்னு தான் செஞ்சேன். ஆனா எப்படி வந்ததுன்னு தான் தெரியல. வாங்க பார்ப்போம். கட் பண்ணி பார்ப்போமா? நல்லா தான் வந்துக்குது. சூப்பராக தான் வந்துக்குது. பஞ்சு மாதிரி நல்லா தான். சரி, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்ப்போமா? பஞ்சு மாதிரி கடையில வாங்குற மாதிரியே தான் இருக்குது. அப்படியா? ஓகே ஓகே. கடையில ஒரு டைம் பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. பால் வேஸ்டா போனா இந்த மாதிரி பாலை காய்ச்சி ஒரு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் விட்டா பிரிஞ்சு போறது இல்ல. அந்த எடுத்து துணியில வடிகட்டி ஊற்றி நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து கையில பேஞ்சு அப்படியே சர்க்கரை போட்டு ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு வேக வச்சு எடுத்தா சூப்பரா இருக்குது. ஓகே. அவ்வளோதான். ஓகே, பாய். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.